இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் லாஸ்ட் டைம் அதே தஞ்சாவூர்ல போகும்போது அந்த இன்சிடென்ட் வில்லிவாக்கத்துல உடைஞ்ச பாட்டில் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கு. பாதுகாப்பு கொஞ்சம் சுத்தமா இல்லை. இது எப்படி ஒரு ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக்கு வழிவகுக்கும்? நீங்க வந்து நேர்மையா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி பயம் வந்து வரப்போறதில்ல. நீங்க அவ்வளோ மக்கள் காசை கொள்ளையடிச்சுட்டு ஒரு ஆட்சியை நடத்திட்டு இப்படி காவல்துறையையும் ரவுடிசத்தையும் நீங்க வச்சுட்டு நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம அச்சுறுத்திட்டே இருந்தாங்கன்னா இந்த அரசு எதுக்கு? இந்த அரசு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? நாங்க வந்து எங்க தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா கேட்கல. பொதுமக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறது உங்களோட வேலை தானே. ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தணும், அந்த பழியை தூக்கி எங்க தலைவர் மேல போடணும், அதை வச்சு அரசியல் பண்ணணும். நம்மளுடைய தரப்புல இருந்து மக்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாம காவல்துறை எங்க கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். பண்ண முடியறதை தாண்டி விஜய் அவர்களை பாக்குறதுக்காக தான் எல்லாரும் வராங்க. ரைட்டுங்க, அதுக்காக வராம இருக்க முடியுமா? சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். ஹாஃப் அன் அவர்ல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜோட ஆதவர்ஜனால காமிக்க முடிஞ்சது. சோ கரூர் சம்பவத்துக்கு அந்த மாதிரியான எந்த ஃபுட்டேஜஸும் கிடைக்கல. யார் சொன்னது? வில்லிவாக்கத்துல நடந்த அந்த இஷ்யூ, அந்த தாக்குதலுக்கு பின்னாடி சேகர் பாபுவோட ஆட்கள் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. திமுக எல்லா வித வேலையும் செய்யுமா? எல்லாரையும் வச்சு பண்ணும். இல்ல அதுவும் திமுகவோட சதின்னு தான் சொல்றேன். வேற யாரை பண்ண முடியும் சொல்லுங்க? திமுகவினர் வேண்டுமென்றே மொட்டை மாடியில் இருந்து மறைந்து பாட்டில் அடித்தினார்னு போலீஸ் பேர் சொல்லுவாங்களா? அதே திமுக போலீஸ் எப்படி செய்யணும்? எப்படி சொல்லுங்க? எல்லாத்துக்குமே நம்ம திமுகன்னு சொல்லிட்டு ஆட்சியில் யார் இருக்கிறா? சட்டம் ஒழுங்கு யாரு கேரண்டி? அவங்களை சொல்லாம வேற யாரும் சொல்ல முடியும்? சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சூப்பர் சார், சூப்பர். வந்து அரசியல் களத்தில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு பக்கம் இறங்கி பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து திருச்சி கிழக்கில் வந்து விஜய் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்தை துவங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் போகும்போதும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, இன்னைக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து க்ரௌட்னால ஒரு பக்கம் பிரச்சனை வர்றது இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்னால பிரச்சனை வர்றது இருக்கட்டும். ஆல்ரெடி தஞ்சாவூரில் ஒரு போலீஸ் வாகனம் பின்னோக்கி வந்து நிறைய பேர் அடிச்சதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்றைக்கும் அதே இஷ்யூ வந்திருக்கு. ஒரே காவல்துறை வாகனம் வந்து அதாவது விஜய் அவர்களுடைய வாகனத்தை ஒட்டி போகக்கூடிய ஒரு பைக் மேலே இடிச்சிருக்குது. ஸோ இது எல்லாமே வேணும்னு பண்ணுற சரியா, இல்லை க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நடக்கக்கூடிய விஷயம்? கண்ட்ரோல் பண்ண முடியாமன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேமா. காவல்துறை அதுக்கு தானே இருக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தான் காவல்துறை. இப்போது இன்றைக்கி இந்த இன்சிடெண்ட்டு, லாஸ்ட் டைம் அதே தஞ்சாவூரில் போகும்போது அந்த இன்சிடெண்ட்டு, முந்தா நேற்று வந்து வில்லிவாக்கத்தில் பாட்டில் உடைஞ்ச பாட்டிலெலாம் போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொளத்தூருக்கு சிஎம் தொகுதியை போகவே கூடாது அப்படின்றது அவ்வளோ இடையூறு. பாதுகாப்பு கொஞ்சம் சுத்தமாக இல்லை. அப்போ இப்படி இது இது எப்படி ஒரு ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக்கு வழிவகுக்கும்? வாய்ப்பே இல்லை. இப்போது தோல்வி பயத்தில் நீங்கள் வந்து நேர்மையாக ஆட்சி நடத்தியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி பயம் வந்து வரப்போறதில்ல. நீங்கள் அவ்வளோ மக்கள் காசை கொள்ளையடிச்சிட்டு ஒரு ஆட்சியை நடத்திட்டு இப்படி காவல்துறையையும் ரவுடிசத்தையும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம அச்சுறுத்திட்டே இருந்தாங்கன்னா இந்த அரசு எதுக்கு? இந்த அரசு அந்த கேள்வி வருது இல்லை? மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. தாவைக்காவுக்கு ஓட்டு போட்டு தலைவர் விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்குறது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதை இவர்களால் ஜீரணிக்க முடியல. அதனால காவல்துறை எப்படிங்க தரும்? இவ்வளோ வாகனங்கள் போகுது, தலைவருடைய வண்டி போகுது, அது வந்து இடித்து யாரையும் இது பண்ணல. ஒவ்வொரு வாட்டியும் காவல்துறை வாகனம் 2வது முறை அடிச்சதுன்னா எப்படி? அது சந்தேகம் வருதா இல்லையா நமக்கு? ஒரு முறை நடந்தால் விபத்து, ஒவ்வொரு முறையும் நடந்தா உடனே வந்து விஜய் அவர்களும் வந்து வாகனத்தை விட்டு இறங்கி போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ந்து இது, ஏன்னா இப்போ தான் வந்து 2வது இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் அறிவிச்சதுக்கப்புறம். அப்படின்றப்போ இன்னும் பல இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது, பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறியாக மாறுதுன்னு ஒரு அச்சம் இருக்கு. ஆமாம், அது யார் மாத்துறாங்க? இப்போ சிஎம் போகிறாரு, கூட்டமே இல்லை, அதுக்காக நீங்கள் கூட்டம் இல்லைன்னா பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. எப்போதும் மக்கள் அதை அவருக்கு வந்து அவரை வந்து மக்கள் பார்க்குறதுக்கு விரும்பலை, ரைட்டுங்களா? இப்போ பார்க்குறதுக்கு விரும்புகிற ஒரு தலைவரை வந்து நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறதுனாங்க காவல்துறையுடைய வேலையே. லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை எஸ்கார்ட்ஸோ இல்லை ஆர்ம்ட் ரிசர்வோ அதுக்காக தான். அது ஆர்ம்ட் ரிசர்வ்ன்றது அதுக்கு தானே, பந்தோபஸ்துக்கு தானே இருக்குது. அந்த படையை வந்து நீங்கள் ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க எங்களுடைய தலைவருக்கு மட்டும்? இல்லை, இப்போ நம்ம காவல்துறை திமுக நம்ம பிளேம் பண்ண முடியுமானா? ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழுமையாக போயிடுச்சு அப்படின்றப்போ நம்ம
பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு தாவேக்கா தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நாம் ம். எலெக்ஷன் கமிஷன் போயிடுச்சுன்றது வந்து பேரளவில் தான் நடந்திருக்கு, ரைட்டுங்களா? இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்த காவல்துறை யாரோடைய கட்டுப்பாட்டில் போகும்? யார் அந்த துறையோட அமைச்சரோ அப்போ இப்போதை வரை ஒரு கேர்டேக்கிங் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. எல்லா அதிகாரிகளும் இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு யாருமா அதிகாரி? ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, ஒரு மேடம் தான் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டாஃப் தானே. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதில் ஒரு 4-5 பேர் வேலை செய்வாங்க. பியாண்ட் தட் எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அதிகாரிகள் தானே. அதாவது நாங்கள் வந்து எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல. பொதுமக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறது உங்களோட வேலை தானே. அதே செய்ய மாட்டாங்க. நாங்கள் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தணும், அந்த பழியை தூக்கி எங்கள் தலைவர் மேலே போடணும், அதை வச்சு அரசியல் பண்ணணும். சரி, இதுக்கு முன்னாடி அதிமுகவும் களத்தில் இருந்திருக்கு, நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இருந்திருக்கு. அப்படின்றப்போ அந்த கட்சிகளுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, இவ்வளவு இடையூறுகள் கொடுக்கப்பட்டதான்னா பெரிய அளவுல கொடுக்கப்படலை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இடையூறே கொடுக்கல. தாவேக்காவுக்கு இடையூறு கொடுக்கறத தாண்டி தாவேக்காவை சார்ந்து வரக்கூடிய மக்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்க. அதாங்க, ஏன்னா அவர்களுக்கு தெரியுது வெற்றி வந்து எந்த கட்சியை நோக்கி போகுது, மக்கள் எதை நோக்கி போறாங்க. அவங்கள்ட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், எங்க தலைவருக்கு மேல ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும், அவ்வளவுதானே. ஓகே, இதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து இன்னும் என்ன ப்ராப்பரான நடவடிக்கை எடுக்க போகுது? ஏன்னா தொடர்ந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. எலெக்ஷனை நோக்கி போறோம். முதலமைச்சர் கேண்டிடேட்டா அறிவிச்ச விஜய் அவர்களை நோக்கி பல இளைஞர்களும் பல மக்களும் படையெடுத்து வர்றாங்க. இப்போ 2வது இடத்துல தான் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றப்ப இன்னும் பல்வேறு இடங்கள் போகணும், பல்வேறு மக்களை சந்திக்கணும். போதிய பாதுகாப்பு நடவடிக்கை கண்டிப்பா வேணும் இல்லையா? மே 4க்கு அப்புறம் பாருங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்கப்படுது. சரி, மே 4க்குள்ள நீங்க எலெக்ஷன் வரைக்குமே ரைட்டுங்க. இது என்னுடைய உயிருக்கு நான் சொல்ல முடிச்சிருந்தேன். நான் என் வீட்டில் இருக்கிறேன், என்னுடைய உயிருக்கு நான் வந்து கேரண்டி. மொமெண்ட் நான் வந்து ரோட்டில் இறங்கிட்டேன்னா, நீங்களும் ரோட்டில் இறங்கிட்டாலும் மக்கள் யார் வந்தாலும் அது அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தர வேண்டியது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை. இப்போ இவ்வளோ லட்சம் பேர் கூட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்ல. நிறைய மெத்தட்ஸ் இருக்குமா, பந்தோபஸ்துலேயே வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு அதிகாரி இவ்வளோ பேர் கூட்டம்னா பிளாக்காக போடுங்க, ரோப் மெத்தட்ஸ் இருக்குது. எதுவுமே பயன்படுத்தலையே அவங்க, அப்படியே விட்டுறாங்களே. ஏன்னா தொடர்ந்து அந்த விஜய் அவர்களுடைய வாகனத்தை சுற்றி அவ்வளோ பேர் போகிறத பார்க்க முடியுது. பார்க்கும்போதே ஒரு மாதிரி பதபதைக்க வைக்கிறது. அது என்ன செக்யூரிட்டி லேப்ஸ் தானே அது. சில விஜய் அவர்கள் தொடர்ந்து அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. இல்லைம்மா, எப்படி நாங்கள் எடுக்க முடியும்? அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? காவல்துறை எங்கள்கிட்ட இருக்கு. இல்ல, நம்மளுடைய தரப்புல இருந்து மக்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாம காவல்துறை எங்க கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். இல்ல, என்ன பண்ண முடியுன்றதை தாண்டி விஜய் அவர்களை பாக்குறதுக்காக தான் எல்லாரும் வராங்க. ரைட்டுங்க, அதுக்காக வராம இருக்க முடியுமா? இல்ல, அவங்களுடைய பாதுகாப்பு கேள்வி. அது என்ன, யார் நாங்க ப்ராப்பரா லெட்டர் கொடுக்குறோம், வரப்போறோம்னு சொல்றோம், அனுமதி வாங்குறோம். இதெல்லாம் பண்ண பிறகு யாருங்க காவல்துறை தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு? சரி, இப்போ காவல்துறையால பாதுகாப்பு இல்ல சார். அப்படி கூடாது இல்ல. இல்ல இல்ல, அப்படி அது தவறு தானே. இல்ல, அதுதான் நான் சொல்றேன், அது தப்பு தானேன்றேன். ஆமா, அவங்க தப்பு பண்ணிட்டு அதை நம்ம சரி பண்ணணும்ன்றது எப்படி? இல்ல, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சு, காவல்துறையாலேயே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இன்னும் மக்களை சந்திக்க விஜய் அவர்களை சந்திக்க மக்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் போல அதுதாங்க. எங்க தலைவருக்கு பிரச்சனை இல்ல, மக்களுக்கு தானே பிரச்சனை. மக்களுக்கு காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு தானே காவல்துறைன்னு இருக்குது. அது நமக்கு காவலனா இருக்கிறதுக்கு தானே அது காவல்துறை. அதை செய்யணும். போலீஸ் நம்ம எப்படி பிரைவேட் போலீஸிங்க நம்ம பண்ண முடியும்? எத்தனை ஆயிரம் பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு ஒரு கட்சிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நானும் பல சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்துருக்கேம்மா. ஜெயலலிதாலாம் வந்தாங்கன்னா எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும், மக்கள் கூட்டம் இருக்கும், அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும், அவ்வளோ ரோப் போட்டு நாமளாம் மைக் எடுத்துட்டு போனாலே தள்ளி அடிச்சிடும். அந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். இங்கே போலீஸே இல்லையே. அது ஒரு திருடுறான் அப்படின்னு சொன்னா அதை தடுக்க வேண்டியது காவல்துறை. அவங்க தடுக்க மாட்டாங்கன்னா இப்ப திருடன் திருடி தானே இருப்பான். திருடுறது பிரச்சனை இல்லையே சார், மக்கள் பாதிக்கப்படுறது. அதுதான் சொல்றேன். அது அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையே. அவங்களெல்லாம் தமிழக மக்கள் தானே அவங்க. அதாவது தலைவர் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சே அவங்களெல்லாம் எதிரியா பார்த்தா சாவட்டும் அப்படின்னு நினைச்சா
அது இப்போ இவங்களே வண்டி ஏற்றி கொண்டா அப்ப அந்த இடத்துல தாவேக்கா எப்படி மக்களை பாதுகாக்க போகுது, உங்களை நம்பி வர்ற மக்கள் இல்லைங்க. இது அப்படின்னு இது நீங்கள் வந்து நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது காவல்துறையால் மட்டும்தான் பண்ண முடியும். தண்டவாளம் இருக்குது, ரயில் நம்ம ஓட்ட முடியுமா? ட்ரெயின் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தானே பண்ண முடியும். அப்போ அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதை பண்ண சொல்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ இப்போ வில்லிவாக்கத்துலையுமே வந்து இதே மாதிரி ஒரு ஆமா. இஷ்யூ இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு ½ அன் ஹவரில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜோட அதை ஒரிஜினலாக காமிக்க முடிஞ்சது. ம். ஸோ கரூர் சம்பவத்துக்கு அந்த மாதிரியான எந்த ஃபுட்டேஜஸும் கிடைக்கல. யார் சொன்னது? இப்படி சரி இப்போ ½ அன் ஹவரில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து கொடுத்துக்கிட்டீங்க. ஏமா சிபிஐயில் அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குல்ல? ஃபுட்டேஜ் இல்லைலாம் இல்லைம்மா, எல்லா ஃபுட்டேஜும் இருக்குது. எவ்வளோ கேமராஸ், எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. நம்மளுக்கு லீக் ஆனதே அவ்வளோ ஃபுட்டேஜ் இருந்ததுமா. செருப்பு தூக்கி வீசினது இருந்தது, கத்துனது இருந்தது, ரைட்டுங்களா? நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குல்ல. ஓகே, இதுக்கு பின்னாடி வந்து இந்த வில்லிவாக்கத்தில் நடந்த அந்த இஷ்யூ, அந்த தாக்குதலுக்கு பின்னாடி சேகர் பாபுவோட ஆட்கள் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. திமுக எல்லா வித வேலையும் செய்யுமா, எல்லாரையும் வச்சு பண்ணும். இல்ல அதுவும் திமுகவோட சதின்னு தான் சொல்றேன். வேற யாரை பண்ண முடியும் சொல்லுங்க? இல்லை வேற எதுக்கு? வேற தாவகக்காரன் இல்ல இப்போ ஆதவ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது வந்து இந்த பாட்டில் வந்து வீசின கொஞ்ச நேரத்துலயே வந்து இந்த பாட்டில் எப்படி வந்துச்சுன்னு போலீஸ்காரங்க ஒரு கதை சொல்லுவாங்க. போதையில வந்து பாட்டில தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு. அதே ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எகைன் அப்படியே டிட்டோ வந்து போலீஸ் மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட். போலீஸோடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இப்படிதாம்மா இருக்கு. அந்த பொண்ணு விளாத்திக்குளத்துல அந்த சிறுமி தன்னுடைய வீட்டில் டாய்லெட் இல்லாதனால வெளில போயிருக்காங்க, வரல. பொண்ணை காணாம போகணும்னு சொன்ன உடனே போலீஸ்காரன் சொன்னது என்னது? அது அவன் கூட ஓடி போயிருக்கான். முதல் ஸ்டேட்மெண்ட் இது. போலீஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் கதைகள் வச்சுருப்பாங்கம்மா. ஒரு இளம்பெண் காணும் அப்படின்னா உடனே தூக்கி அதை வந்து ஒரு காதலனோடு ஓடி போச்சு அப்படின்றது, இல்லைன்னா கள்ளக்காதல், இப்படி ஒரு செட்டப் பண்ணிட வேண்டியது. அப்படி 2 பேர் மோதிட்டாங்கன்னா குடிபோதையில், கஞ்சா போதையில் அப்படின்னு கதையை சொல்ல வேண்டியது. அப்புறம் வந்து போலீஸே கையை அடித்து உடச்சிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் போலீஸோட அதாவது அவங்க ஒரு 10 செட் ஆஃப் கதை வச்சுருப்பாங்க. அந்த 10 செட் ஆஃப் கதையை தான் மாற்றி 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 சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அதுதான் சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? திமுகவினர் வேண்டுமென்றே மொட்டை மாடியில் இருந்து மறைந்து பாட்டிலை அடித்தினார்னு போலீஸ் பேர் சொல்லுவாங்களா? அதே திமுக போலீஸ் எப்படி செய்யணும், எப்படி சொல்லுவோம்? எல்லாத்துக்குமே நம்ம திமுகன்னு சொல்லிட்டு. ஆட்சியில் யார் இருக்கிறா? சட்டம் ஒழுங்கு யார் இப்போ கேரண்டி? அவங்கள சொல்லாமல் வேற யாரை சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. அவங்கள சொல்லாமல் வேற யாரை சொல்ல முடியும்? அவங்கள தானே நம்ம சொல்லி ஆகணும். நாம் தமிழர் சொல்ல முடியுமா? நாம் தமிழரும் அவங்கள தொடர்ந்து திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க திட்டிட்டு இருக்கட்டுமா? இன்னைக்கு ஒரு தலைவர் எல்லாரும் அவர் தானே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து காங்கிரஸ்கிட்ட சண்டை போடணும், ஆனால் அவங்க தாவேக்காட்ட சண்டை போடுறாங்க. அதிமுக திமுக சண்டை போடணும், ஆனால் தாவேக்காட்ட சண்டை போட்டுருக்காங்க. திமுகவுக்கு வேற வழியே இல்லை. எங்களை வந்து எல்லா விதமாகவும் தாக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் அவங்களும் தாவேக்காவை தான். ஏமா ஒரு ஒட்டுமொத்த எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருத்தர் குறிவைக்குது. அந்த ஒருத்தர் குறிவைக்கப்படும் போதே மக்கள் அவர் கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சது இல்லை. கொளத்தூர் மீண்டும் ஒரு கரூர் போல மாற்ற முயற்சி நடந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து பார்க்க முடியுது. என்ன நடந்தது? இல்லைம்மா, இப்போ பிரச்சாரம் வந்து பெரம்பூரில் தொடங்கி நல்லபடியாக முடியுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு அடுத்தது இது எல்லாமே முன்கூட்டி அறிவிக்கப்பட்டு அனுமதி வாங்கப்பட்ட நிகழ்வுகள். இந்த பாயிண்ட் ஏ பெரம்பூர், பாயிண்ட் பி இந்த இடத்துல கொளத்தூர், அதான் முன்னாடியே போயிட்டு அங்கே ஸ்டேஜ்லாம் செட் பண்ணணும் இல்லையா? அது பேரிகார்டெலாம் போட்டு மக்கள் ஓரளவுக்கு கூட்டம் வந்து உள்ளே வந்துடாமல் பிரச்சார வாகனம் இங்கே நிற்கும், இங்கேருந்து தலைவர் பேசுவார், இதெல்லாம் மார்க்டு. அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எந்தவித என்ன சொல்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணல. ரெண்டாவது டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டும் இல்லை. அன்யூஷுவலாக வழக்கத்துக்கு மாற அவ்வளோ பஸ்ஸு, அதில் பாதி எம்டி பஸ்ஸு. அது என்ன, இப்போ வண்டலூர் போகிற பஸ்லாம் போகுது. எதுக்கு? அப்போ இவங்களுடைய ரெண்டாவது பேரிகார்டு போடுறதுக்கு ஏன் தடனா முதல்வர் வருவார், அதனால பேரிகார்டு போடக்கூடாது. ஸ்பீக்கர் யூஸ் பண்ண 2க்கு மேலே ஸ்பீக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. என்னம்மா இப்படிலாம் கணக்கு இருக்குதா? அப்போ அங்கே வந்து அவ்வளோ ஆபத்து. தலைவர் அதை முன்பே உணர்ந்தார், சம்திங் ராங். ஏன்னா ஏற்கனவே மைக் வேலை செய்யலை, மைக் உடைச்சிட்டாங்க, ஸ்பீக்கர் வேலை செய்யலை, ஐ திங்க் சம்திங் ராங்ன்னு பாதிலே முடிச்சுட்டு பண்ணிடுறாரு. ஏன்னா
அது எதுக்கு நம்மளுக்கு ஓகே, மக்களுக்கு ஏதாவது ஆயிரப்போதோ அப்படின்ட்டு. தே வாண்ட் திஸ். இல்ல மக்களுக்கு ஏதாவது ஆயிர போதோன்னு தொடர்ந்து பயந்துகிட்டே இருந்தா நம்ம அடுத்தடுத்து பிரச்சாரங்களை மேற்கொள்றது கஷ்டம். எங்களை முடக்கிறது தானே நம்ம பிளானு. பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ரைட்டா? பிரச்சாரம் பண்ணாமல் முடக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றது தானே அவங்களுடைய திட்டமே. ஸோ அதனால தான் அங்கேருந்து அடுத்து அண்ணா நகர் பிளான் பண்ணதை கேன்சல் ஆனிச்சு. வில்லிவாக்கம் போகிறது வில்லிவாக்கம், கேன்சல் ஆமா. ஆச்சு. ஆமாம், ஓகே. அந்த மக்களே சொல்கிறாங்க வராதது நல்லதுங்க, நாங்கள் வெயிட் பண்ணோம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வராமல் போனது நல்லது. ஏன்னா நிச்சயமாக அவங்க ஏதாவது திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க மக்கள் சொல்கிறாங்களே. ஓகே, அப்ப திட்டம் தீட்டுறதுன்னா திமுக எல்லா இடங்கள்லயும் திட்டம் தீட்டணும்ல. எந்த இடம்னா இப்போ பெரம்பூர் போனாங்க, பெரம்பூர்லயும் திட்டம் தீட்டி இருக்கலாம். அடுத்து திருச்சி கிழக்கு போறாங்க, திருச்சி கிழக்கு. நீ குளத்தூருக்கு வா பார்ப்போம், என் தொகுதிக்கு வர முடியுமா உன்னால? யாருடைய தொகுதி அது? ஸ்டாலின் அப்போ அவர்கள். ஸ்டாலின் சார் வந்து, இப்போ ஸ்டாலின் சாருக்கு தெரிஞ்சே தானே எல்லாம் நடக்குது. அவர் என்ன சொல்லியிருந்துருக்கணும், யோ பா என்னப்பா இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, கரெக்டாக போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க அப்படி தானே சொல்லணும். அப்படிலாம் சொல்லி இவ்வளோ பேசியும் எந்த ஒரு அறிக்கையோ எதுவுமே வரலையா அவர் சைட்லேருந்து? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆசையின் பேரில் தான், அவருடைய சம்மதத்தின் பேரில் தான், அவருடைய நாலேஜின் அடிப்பில் தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் அவ்வளோ பதட்டம் வந்து தேவையில்லையம்மா கரூருக்கு. இப்போ குளத்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ க்ரௌடு இருந்தது. மொத்த குளத்தூர் அங்கே தான் இருக்குது. அப்போ கடுப்பாமா கடுப்பாகாதா சிஎம்க்கு? நம்ம சிஎம் வந்து அன்னைக்கு நாமினேட் பண்ணுறதே இல்லை, ஐடியா கிடையாது. ஐ திங்க் இன்னைக்கு தான் அவங்க பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஓகேவா? ஆனால் 5 நாளைக்கு முன்னாடியே, 3 நாளைக்கு முன்னாடியே தாவேகா தலைவர் என்னைக்கு நாமினேட் பண்ணுறாரோ அன்னைக்கே பண்ணுவேன் அப்படின்ட்டு போட்டிக்கு பண்ணார். போட்டிக்கு போய் என்ன பண்ணி என்னாச்சு? டைம்ஸ் நவுல ரெண்டையும் கம்பேர் பண்ணி போகிறான். 150 பேர் நடந்துட்டு வரான் சிஎம் கூட, ரோட் ஷோ பண்ணுறாரு. அதில் பாதி அவங்களுடைய போலீஸ் தான் இருக்குது. மக்கள் கண்டுக்கவே இல்லை குளத்தூரில். ஆனால் பெரம்பூரில் அவ்வளோ க்ரௌடு. இந்த க்ரௌடு இப்படி ஒரு நியூஸ் வந்தோடனே அவங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு, பாடுறா க்ரௌடப்பா நீ குளத்தூருக்கு வேற போறியா, உன்னை என்ன பண்ணுறான் பாரு, அவ்வளோதான். இது திருவாரூர் போகிறாரு, ஆள் எவனு சீண்டவே இல்லை. 15 பேர் வந்து முதல்வரை பார்த்தனார், ஒரே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 15 பேர் கேட்க அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. 15 பேர் கூட இல்லை. ஒரு ஊரில் அவர் போகிறாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் தலைவர் போனால் லட்சக்கணக்கில் திரள்றாங்க. இது மக்கள் தானமாக ஒரு அரசியல் கட்சியோட சொத்து, அதானே சொத்து, அதானே வாக்குகள். அந்த வாக்குகள், அந்த மக்கள் வந்து இங்கே இவ்வளோ லட்சக்கணக்கில் திரளும் போது உங்களுக்கு கூட்டமே வரலன்னும் போது, அப்போ தோல்வியில் என்னடா இப்படி தோத்துக்கிட்டு இருக்கோம்னு கோபம் வரும்ல. அந்த கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. விஜய் பார்க்கறதுக்காக வரக்கூடிய அந்த க்ரௌடா கூட இருக்கலாம் இல்லையா தொடர்ந்து? ஆமாம், அதில் என்ன வாட் இஸ் ராங் இன் இட்? அதுதான் சொல்கிறேன். அதில் என்னங்க, அவ்வளோ ஒரு தலைவர் வந்தால் எல்லாரும் போய் பார்க்க தானே செய்வாங்க. தலைவரா பார்க்குறாங்களா இல்லை விஜய் வெற்றி அடையும் போது எந்த கட்சி மீது நம்பிக்கை இருக்கோ அந்த கட்சிக்கு கூட்டம் வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஸ்டாலினுக்கு இந்த கூட்டம் வந்திருக்கு, ரைட்டுங்களா? கூட்டம் இந்த அளவு கூட்டங்கள் இருக்கும்போது அந்தந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இதுவரையும் இல்லாத மிகப்பெரிய கூட்டம் தலைவருக்கு. அப்போ அது வெற்றி தானே பெறும். ஓகே சார், இப்போ பெரம்பூர்ல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு தொடங்கியிருக்காரு. அடுத்த திருச்சி கிழக்கு, பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்து 4ஆம் தேதி போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வந்து 9ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு. அப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி கொடுத்துருக்கணும் இல்லையா? இல்லைம்மா, பாண்டிச்சேரி ரொம்ப சின்ன ஏரியா இல்லை, 30 தொகுதி, 2 தெருவுக்கு ஒரு தொகுதி இருக்கும். பாண்டிச்சேரி, காரைக்கால் 2 பிளேஸ் இருக்குது. ஏனம், அதுக்கு அடுத்தது மாஹே, அது கேரளாவில் ஒன்றும் ஆந்திராவில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப ஒரு நாளில் கவர் பண்ணி முடிச்சிடலாமே பாண்டிச்சேரி. ஓகே, தொடர்ந்து வந்து அதை தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி திமுக எதிர்த்து எத்தனையோ கட்சிகள் இது வரைக்கும் களம் கண்டிருக்காங்க. இது வரைக்குமே வந்து அந்த தாவேக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அழுத்தம் அப்படின்றது வேற எந்த கட்சிகளுக்கும் இருந்துச்சான்னு தெரியல. ஏன்னா பாண்டிச்சேரி, அதாவது பெரம்பூருக்கு அனுமதி கேட்டவும் ஃபர்ஸ்ட் மறுக்கப்பட்டுச்சுன்னு ஒரு விஷயம் வந்தது. ஆமாம், உண்மையிலே மறுக்கப்பட்டது தான். 26ஆம் தேதி நாங்கள் அனுமதி கேட்குறோம்மா. ஓகே, 2 நாள் முன்னாடி கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும், நார்மல் ரூல்ஸ்னால் அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்க? காவல்துறையிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. காவல்துறை என்ன பண்ணிச்சு அன்றைக்கி, கார்பரேஷனை கூப்பிட்டு போய் அந்த இடத்துல ஓட்டையை போடு அப்படின்னு ரோடை வந்து ஓட்ட போட்டாங்க. ஓட்டை போட்டு காவல்துறையில் அந்த இடத்துல வேலை நடக்குது, எங்களால் அந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இப்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, இல்லை
அந்த இடத்துல வேலை நடக்குதுனால அனுமதி இல்லைங்க. வேலை நடக்குதா அப்படின்னு போய் பார்த்தா அதுக்குள்ளே நோண்டக்கூடிய மூடி பேரிகேட் சிமெண்ட் போட்டு மூடிருக்காங்க. மூடி பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க. இதை நாங்கள் போய் இதுக்கு தான் இதை தான் போயிட்டு தேர்தல் ஆணையரை போய் பார்த்தாங்க. நம்ம எங்கள் தலைவர் போய் பார்த்தாரு செக்ரட்டேரியட்டில் அவ்வளோ கூட்டம். அப்போ தலைமைச் செயலகத்தில் அங்கேயும் ரசிகர் கூட்டம் இருக்கா? காவல்துறை அதிகாரிகள் தான் இருப்பாங்க, அவங்களே அவ்வளோ கூட்டம் வராங்க. அவங்களும் ரசிகர் தானா? இது இவங்க பண்ணுற நரேட்டிவ்ஸும் இவங்க பண்ணுற காமெடியும் அளவே இல்லாமல் போயிருக்கலாம். ஓகே, நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இது வரைக்குமே எந்த கட்சிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்குள்ள அழுத்தம் கொடுக்கல. ஏன்னா பாண்டிச்சேரிக்குமே வந்து அனுமதி கேட்டு அனுமதி ஃபர்ஸ்ட் வந்து மறுக்கப்பட்டது. விஜய் வந்து பரப்புரையை வந்து ஆன்லைன்லேயே பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் மீது வந்தது. ஏன் இந்த கட்சி மட்டும்? அப்போ ஒருவேளை வந்து ஒரு பக்கம் தாவேக்கவே வந்து ஒரு ஹைக்கை கிரியேட் பண்ணதான்ற நாங்கள் எப்படிமா ஹைக் கிரியேட் பண்ண முடியும்? இல்ல ஃபர்ஸ்ட் அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டது. மறுபடியும் எப்படி கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி. போய் நேரடியாக பார்த்தோம்ல, ஒரு நாள் 2 நாள் கொடுத்துறாங்க. நேராக போய் பார்த்துட்டு இது அன்ஃபேர்னு சொல்லியிருக்கோம். 2வது வாட்டி இது குளத்தூருக்கு போயிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். சொன்ன பிறகு டிஜிபிக்கு அவங்க லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. யார் முதன்மை தேர்தல் அதிகாரி வந்து லெட்டர் எழுதி இது எல்லாருக்கும் சமமாக நீங்கள் நடத்தணும்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நாங்களே கிரியேட் பண்ணிக்கிறதா? இல்லைம்மா, பிரச்சனை என்னன்னா இது ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. திருமாவளவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, படிச்சிங்களா நீங்க? எஸ் ஆர் நோ? இல்ல சார். ஓகே, 26 தேர்தல் என்பது தமிழ்நாட்டின் அடுத்த எதிர்காலத்தை வழிநடத்தக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்றாரு. அவர் தன்னுடைய எம்பி போஸ்டர் ரிசைன்மெண்ட்டு இங்கே வந்து இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸில் போட்டி போடுறாரு. இதற்கு முன்பு யாருக்கெல்லாம் ஒரு வழக்கமாக கொடுத்துருந்தார சீட்டை அவங்க எல்லாம் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக புது பிளேயரை போட்டுருக்கிறாரு. எதுக்கு நான் இந்த திருமாவை கோட் பண்ணுறேன்னா, இந்த எதிர்வர தேர்தல் இருக்குல்ல, இது வந்து அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை ஒரு திசையில் எடுத்துட்டு போகிற ஒரு தேர்தல். இது ஆர்டினரி தேர்தல் கிடையாது, அது அவர்களுக்கும் தெரியும். எண்ட் ஆஃப் டிஎம்கே இதுக்கு மேலே தலையே தூக்க முடியாது. அப்போ அது தெரியும் போது உங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும். நம்ம எதிர்காலமே காலியாக போகுதடா அப்படின் போது. அதனால தான் இவ்வளோ ப்ரெஷர்.